வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 17:12. எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள். உண்மைக்கும் நேர்மைக்கும் கிடைப்பது வெகுமதி அல்ல, இன்னலும் அவமானமுமே. கடவுள் நம்மை தேடி பலமுறை வருகிறார். ஆனால் அவரை உணரும் எண்ணமும் மனமும் இல்லாததால் அவரை கண்டுணர முடிவதில்லை. தேடுவோரே கண்டடைவர். கடவுளுடையவர்களையும் இன்னும் உலகம் கேலி செய்கிறது. அநியாயமாய் இன்னலுக்கு உட்படுத்துகின்றது. அரக்கத்தன்மையை அரங்கேற்றிக் கொள்கிறது. கடவுளையே துன்புறுத்துபவர்கள் கடவுளுடையவர்களை துன்புறுத்துவது பெரிய காரியம் அல்ல. உண்மைக்கு நேர்மைக்கு எதிராக விளைக்கப்படும் துன்பங்களை கண்டு ஒளிந்து கொண்டால் சாட்சியாய் வாழ முடியாது. நெருப்பில் இட இட பொன் மெலிவது போல் அநீதிகள் பெருக பெருக விசுவாசம் ஆழப்பட வேண்டும். சாட்சிய வாழ்வு ஒளியூட்டப்பட வேண்டும். இதில் கடவுளுடையவர்களுக்கே அதிக பொறுப்பும் அக்கறையும் இருக்கிறது. உறக்க நிலையில் இருப்போர் விழித்து கொள்ளட்டும். ஜபத்தில் தன்னை உரமேற்றி கொள்ளட்டும். நாம ஜெபம். இயேசுவே, உண்மையை கண்டுகொள்ள உம்மில் துன்புற சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த நீதயம் ஏங்குதே, எந்த நீதயம் ஏங்குதே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த நீதயம் ஏங்குதே, எந்த நீதயம் ஏங்குதே.
நான் இருந்தேன், சுகமாய் என்னில் நீ இணைந்தாய். வலிமையின்றி நான் தவித்தேன், வளமாய் என்னில் நீ நிறைந்தாய். ஏழ்மையோடு நான் பிறந்தேன், வளமையோடு என்னை வளர்த்தாய். வறுமையோடு நான் வளர்ந்தேன், வளர்ச்சியோடு என்னை தேர்ந்தாய். எம்மில் வாழும் இயேசுவே, உம்மில் என்றும் ஒன்றாகவே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ இந்த இதயம் ஏங்குதே, இந்த இதயம் ஏங்குதே. இழந்து நான் இருந்தேன், உன்னில் ஒளியாக நீ இணைந்தாய். கேட்க முடியாமல் நான் தவித்தேன், மறுமொழியாக நீ நிறைந்தாய். பாதை தெரியாமல் நான் நடந்தேன், கரங்கள் பிடித்து நீ நடந்தாய். நண்பனின்றி நான் தளர்ந்தேன், நட்பின் சான்றாக என்னை தேர்ந்தாய். எம்மில் வாழும் இயேசுவே, உம்மில் என்றும் ஒன்றாகவே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட என்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே. என் சொந்தமான இயேசுவே, என்னில் வந்த நாதனே, உன்னை கண்டு உறவாட உன்னில் என்றும் நான் வாழ எந்த இதயம் ஏங்குதே, எந்த இதயம் ஏங்குதே. மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே.
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.